லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. வீரமகனை தேற்றிய வீரத்தாய். அக்காலத்தில் தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார். அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். அன்னை ஓர் அதிசயம். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியா. ஆண்டில் உருவாக்கப்பட்ட மரியா துன்பம் என்னும் முடிச்சுகளை அவிழ்ப்பவர் ஓவியம் ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் ஆக்ஸ்பர்க் நகரிலுள்ள புனித பீட்டராம் பெர்லாக் ஆலயத்தில் வணக்கத்துக்குரியதாக தோற்றமளிக்கிறது. 1985 ஆண்டில் அருட்தந்தையாக விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் இத்தேவாலயத்திற்கு வருகை தந்த பின்னர் துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் மரியன்னை பக்தி அவரின் சொந்த நாடான அர்ஜென்டினா உட்பட தென் அமெரிக்க நாடுகளில் வெகு வேகமாக பரவிற்று. 2001 ஆண்டில் கர்தினாலாக நியமிக்கப்பட்ட அவர் 2005 ஆண்டில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் பொறுப்பேற்ற போது துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் அன்னையின் திருவுருவ படத்தை திருப்பலியின் ரசக்கிண்ணத்தில் வடித்து பரிசாக அளித்தார். அன்னை மரியா விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே மாட்சியோடு காட்சியளிக்கிறார். தூய ஆவியார் புறாவடிவில் அன்னையின் மீது நிழலாடுகிறார்.
தூயாவியினால் கருவுற்ற இறைமகனை ஈன்றெடுத்த இறைவனின் தாய் என்னும் அருள் நிறைந்த நிலையை இக்காட்சி உணர்த்துகிறது. அன்னை அணிந்திருக்கும் ஆடைகள் அவரை இப்புவியின் அரசியாக சித்தரிக்கின்றது. 12 திருத்தூதர்களுக்கும் தலைமை திருத்தூதர் தாமே என்பதன் அடையாளமாக தலையில் 12 விண்மீன்களை அடையாளமாக கொண்டிருக்கிறார். வானோர்களின் அரசி என்பதன் அடையாளமாக வானதூதர்கள் அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். பாம்பு வடிவில் இருக்கும் நெருக்கமான பல முடிச்சுகளை உடைய கயிறு ஒன்றை தமது கையில் வைத்திருக்கின்றார். வானதூதர் ஒருவர் சிக்கலான பல முடிச்சுகள் கொண்ட நமது வாழ்வை அன்னையிடம் ஒப்படைக்க அதை மரியா தமது பொறுமை முழுமையான அர்ப்பணிப்பின் மூலம் நம் வாழ்வின் சிக்கல்களை அவிழ்த்து சிக்கலில்லாத மென்மையான கயிறாக மற்றொரு வானதூதரிடம் கையளிக்கின்றார். நிலவு வளையத்தின் மேல் அன்னை நிற்பது போலவும் அவரது காலின் கீழ் பாம்பின் தலை மிதிக்கப்படுவதாகவும் அமைந்துள்ள காட்சி அழகையின் மீதும் தீமைகள் மீதும் அன்னை மரியா அடைந்த வெற்றியை குறித்து காட்டுகின்றது. இக்கருத்தாக்கம் லியோ நகரை சார்ந்த புனித இரேனியு எழுதிய தப்பறைகளுக்கு எதிராக என்ற அவரது குறிப்பேடுகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏவாளின் கீழ்ப்படியாமையால் விளைந்த வாழ்வின் முடிச்சுகள் மரியாவின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்படுகின்றன. ஏவாள் கொண்டிருந்த அவநம்பிக்கையால் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கை மரியாவின் நம்பிக்கையால் விடுவிக்கப்படுகிறது. ஜெர்மனி நாட்டை சார்ந்த உல்ஃப் காங்லான் மண்டல் சோஃபியா ரென்ஸ் தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிணக்கு மனமுறிவு வரை போன நிலையில் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளான உல்ஃப் காங் இயேசு சபை குருவானவரும் மரியன்னை மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவருமான ஜேக்கப் ரேம் என்பாரின் உதவியை நாடினார். இருவரும் சந்தித்த போதெல்லாம் அன்னையிடம் இணைந்து ஜெபித்தார்கள். 1615 ஆண்டு செப்டம்பர் 28 தேதியன்று இருவரும் இறுதியாக ஜெபித்தார்கள். அன்றைய தினம் உல்ஃப்காங் சோஃபியா தம்பதியர் திருமண நாளன்று மணமக்களின் கரங்களை இணைக்கவும் அவர்களின் திருமண ஒன்றிப்பை சுட்டிக்காட்டவும் பயன்படுத்திய முடிச்சுகள் நிறைந்த ரிப்பனை அருட்தந்தை ரேம் அன்னையின் திருவுருவத்திற்கு முன்பாக உயர்த்தி ஜெபித்த வண்ணம் அந்த முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்தார். முடிச்சுகள் நீக்கப்பட்ட நிலையில் அந்த ரிப்பன் வெண்மையானது. அவர்களுடைய ஜெபமும் கேட்கப்பட்டது. உல்ஃப்காங் தன் மனைவி சோபியாவுடன் திருமண வாழ்வில் மீண்டும் இணைந்தார். தம்பதியர் வாழ்வில் நிகழவிருந்த கசப்பான ஆபத்து மறைந்து போனது. சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் பேரன் அம்புரோசியஸ் குருவாக மாறினார். அவர் தம்முடைய தாத்தா பாட்டி நினைவாக ஜெர்மனியில் ஆக்ஸ்பர்க் நகரில் இருந்த புனித பீட்டராம் பெர்லாக் ஆலயத்திற்கு ஒரு பீடம் உபயம் வழங்கினார். அப்பீடம் அன்னை மரியா தங்கள் குடும்பத்திற்கு செய்த அற்புதத்தை நினைவூட்ட வேண்டும் என்று விளைந்தார். உல்ஃப்காங் சோஃபியா தம்பதியர் வாழ்வில் தந்தை ரேம் அவர்களின் துணையில் அன்னை மரியா நிகழ்த்திய அற்புதத்தை ஓவியமாக வரைவதற்கு யோகன் ஜார்ஜ் மெல்கியோர் ஸ்மித்னர் பணிக்கப்பட்டார். யோகன் ஜார்ஜ் கைவண்ணத்தில் உருவானதுதான் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியா ஓவியம். 1700 ஆண்டில் இந்த ஓவியம் புனித பீட்டராம் பெர்லாக் ஆலயத்தில் நிறுவப்பட்டது. பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்தே மரியா துன்பம் என்னும் முடிச்சுகளை அவிழ்ப்பவர் என்ற நம்பிக்கை மிகுந்த பக்தி முயற்சி மக்களிடையே பரவலாயிற்று. அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகளில் அன்னைக்கு பல ஆலயங்கள் நிறுவப்பட்டுள்ளன. நவநாள் பக்தி முயற்சிகளும் திருப்பயணங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2013 ஆண்டு மே 31 தேதி அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் தோட்டத்தில் துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் அன்னையின் ஓவிய தோற்றத்திற்கு முடிசூட்டினார். திருமண வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை, துன்ப முடிச்சுகளை அன்னையிடம் ஒப்படைத்து அவற்றை அவிழ்க்கவும் அதன் வழியாக குடும்ப வாழ்வில் அமைதியும் ஒற்றுமையும் பெருகவும் வரம் வேண்டி தம்பதியர் மன்றாடுகிறார்கள். சோதனைகள், வேதனைகள், பாவங்கள், இடர்கள், வியாகுலங்கள், பயங்கள், பலவீனங்கள் போன்ற பல்வேறு துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து
நாம் தேடும் பாதுகாப்பு, விடுதலை, மீட்பு, ஆறுதல், திடம், உடல் நலம், மனவலிமை போன்ற வரங்களை அன்னை மரியா இறைவனிடமிருந்து பெற்றுத்தருகிறார் என்பது உறுதி. செங்கல்பட்டு மறைமாவட்டம் தாழம்பூர் இறைமக்கள் தங்கள் பகுதியில் ஒரு தேவாலயம் எழுப்பப்பட இடம் வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஊர் பஞ்சாயத்து தலைவர் திரு தேவசித்தம் அவர்கள் ஆலயம் அமைத்திட சிறிய நிலம் வழங்கினார். அருட்தந்தை ஜார்ஜ் விக்டர் அவர்களின் முயற்சியால் தாழம்பூரில் துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் அன்னைக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு 13/7/2014 அன்று செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் நாண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஆசியா கண்டத்திலேயே துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் அன்னைக்கு தாழம்பூரில்தான் முதல் ஆலயம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2018 முதல் 2023 ஆண்டு வரை அருட்தந்தை செல்வம் பெல்லார்மின் அவர்கள் அவ்வாலயத்தை சிறப்பாக உருவாக்கினார். அன்பர்களே, அன்னை மரியாவை நோக்கி ஒரு சிறிய ஜெபத்துடன் இன்றைய நாள் நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். கன்னி மரியே, அழகு அன்பு தாயே, மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது திரு இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எமது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுகளை கண்ணோக்கியறலும். எமது துன்பம், வலி, செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கை என்னும் நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே, உமது திருக்கரங்களில் எமது வாழ்வை ஒப்படைக்கின்றோம். உமது இரக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகின்றோம். வல்லமையின் தாயே, ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் எம்மை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும். தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எமது துன்ப முடிச்சுகளை இப்போதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும். எமக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர். எமது பலவீனத்தில் எமது வலிமை நீரே. உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவரும் நீரே. அம்மா, எமக்கு பதில் தாரும். எம்மை பாதுகாத்தருளும். எம்மை வழிநடத்தி காப்பாற்றும். ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம். உம்மீது என் நம்பிக்கையை வைக்கின்றேன். ஆமென். அன்பு உள்ளங்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய அன்னை ஓர் அதிசயம் சிறப்பு நிகழ்ச்சி. செய்திகள். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் சிறார்களின் மாண்பை பாதுகாக்கும் கொள்கைகளை வடிவமைத்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் உள்ளது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் மாண்பு என்ற தலைப்பில் இடம்பெறும் மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கியுள்ள உரை ஒன்றில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. செயற்கை நுண்ணறிவு கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் சிறார்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட நமது அன்றாட வாழ்க்கையின் பல அம்சங்களை மாற்றியமைத்து வருகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இதன் பயன்பாடு சிறார்களின் மாண்பு மற்றும் நல்வாழ்வை பாதுகாப்பது தொடர்பான முக்கியமான நெறிமுறை கேள்விகளை எழுப்புகிறது என்றும் தெரிவித்தார். குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர்
குறிப்பாக அவர்களின் முடிவுகள் மற்றும் விருப்பங்களை பாதிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு வழிமுறைகள் மூலம் தவறாக பயன்படுத்தப்படும் நிலைக்கு ஆளாக நேரிடும் என்றும் எச்சரித்தார். பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இந்த இயக்கவியல் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புடன் இருப்பதும் தொழில்நுட்பத்துடனான இளைஞர்களின் தொடர்புகளை கண்காணித்து வழிநடத்துவதற்கான கருவிகளை உருவாக்குவதும் அவசியம் என்றும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார். மேலும் கல்வி, நெறிமுறை மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் வழியாக மட்டுமே குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஒரு துணைவனாக செயல்படுகிறது, அச்சுறுத்தலாக அல்ல என்பதை உறுதி செய்ய முடியும் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறையியல் சிந்தனை, மறையுறை மற்றும் மறைக்கல்வி போதனைகள் மூலம் திரு அவை பல நூற்றாண்டுகளாக மறையுண்மை வாழ்க்கையின் மையத்தில் கடவுளுடனான அன்பின் நெருக்கமான ஒன்றிப்பின் விழிப்புணர்வு இருப்பதை அங்கீகரித்துள்ளது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 13 வியாழக்கிழமையன்று இறை ஒன்றிப்பு நெறி, இயல் தோற்ற மெய்மை மற்றும் புனிதம் என்ற தலைப்பில் இடம்பெறும் புனிதர் பட்ட படிநிலைகளுக்கான திருப்பீடத்துறை மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. மறையுண்மை அனுபவங்களுக்கும் புனிதத்திற்கும் இடையிலான உறவு குறித்த இந்த முக்கியமான மாநாட்டின் இறுதியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிய திருத்தந்தை, இறை ஒன்றிப்பு நெறி என்பது நமது இறை நம்பிக்கையின் மிக அழகான பரிமாணங்களில் ஒன்றாகும். அதை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்த உதவியதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்றும் தெரிவித்தார். ஒருவரின் புனிதத்தை அங்கீகரிக்க அசாதாரண மறையுண்மை நிகழ்வுகள் அவசியமில்லை. ஆனால் மிக முக்கியமானது திருவிவிலியத்திலும் பாரம்பரியத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி கடவுளின் விருப்பத்திற்கு இணங்குவதாகும் என்று விளக்கினார் திருத்தந்தை. புனிதர் பட்டத்திற்கான ஆட்களை ஆய்வு செய்வதில் கடவுளுடனான ஆழமான ஒன்றிப்பின் வெளிப்பாடான அவர்களின் வீரத்துவ பண்புகள் மற்றும் புனிதத்துவத்திற்கான நற்பெயரில் நாம் கவனம் செலுத்துகிறோம். ஆகவே இத்துறையில் பணிபுரியும் நீங்கள் புனிதர்களை பின்பற்றி இந்த உன்னத பணியை தொடரவும் திரு அவையின் வாழ்க்கைக்கு பங்களிக்கவும் அழைக்கப்படுகிறீர்கள் என்றும் கூறினார். உரோமையில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் குழந்தைகள் மற்றும் இளையோரின் மாண்பு என்ற தலைப்பிலான அனைத்துலக மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கை உயிர் வடிவங்கள் மனித மாண்பை மதிக்க தவறினால் மனிதகுலம் தன்னுடைய அழிவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின். செயற்கை நுண்ணறிவின் அதீத முன்னேற்றங்களால் எழும் இருத்தலியல் மற்றும் தார்மீக சவால்களை எடுத்துக்காட்டி தொழில்நுட்பத்தை மனித முன்னேற்றத்தை நோக்கி நடத்த பல்வகைப்பட்ட மற்றும் பல்கலாச்சார ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 2017ஆம் ஆண்டு உரையை நினைவுகூர்ந்த கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்கள், தொழில்நுட்பமானது நலம் தரக்கூடிய அதிக மனிதநேயம் கொண்ட மற்றும் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை நோக்கியே இயக்கப்பட வேண்டும் என்று பங்கேற்பாளர்களிடம் நினைவூட்டினார். நவம்பர் 10 இத்திங்கட்கிழமையன்று புதுடெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க செங்கோட்டைக்கு அருகில் நிகழ்ந்த கார் குண்டுவெடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை இந்திய காவல்துறை காஷ்மீரில் கைது செய்துள்ளதற்கு இந்திய ஆயர் பேரவை வரவேற்றுள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் மக்களை விழித்திருந்து இறைவேண்டல் செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளது என்பதையும் அந்நிறுவனம் எடுத்துக்காட்டியுள்ளது. நாம் அனைவரும் அனைத்து மக்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதிப்படுத்த ஒத்துழைப்போம் என்றும் இந்திய ஆயர் பேரவை கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.